உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. இப்போ தான் குரு பயிற்சி முடிஞ்சிருக்கு. மக்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க, சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருக்காங்க. இது இந்த வருடம் மட்டும்தான் நடக்குமா, இல்லை வருடம் இந்த விஷயம் நடக்குமா? ஒவ்வொரு வருடமும் நடக்கும். இதுல புதுமை என்று எதுவும் இல்லை. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குரு கடகத்திற்கு வந்தது 12 வருடத்துக்கு ஒரு முறை. அதே மாதிரி அவர் சனியை பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் தான். மற்றபடி இந்த கிரகங்கள் இது எல்லாம் கலந்து வரும்போது புதாதித்ய யோகம் மிதுனத்தில் நடக்குது, குரு சுக்கிரன் சேர்க்கை கடகத்தில் நடக்குது, அங்கிருக்கும் குரு மீனத்தில் இருக்கும் சனியை பார்ப்பது எல்லாம் சேர்ந்து பெரிய மாற்றங்களையும் நிறைய நன்மைகளையும் அள்ளித்தர போகிறாங்க. எந்தெந்த ராசிக்காரர்களாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஓகே ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக பிருந்தா வழங்க நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கன்னி அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையினால கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்? கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசி உலகத்தில் நிறைய பேர் கேட்குறீங்க, இவர் ஏன் கன்னிராசின்னா சிரிக்கிறாரு? நல்லா புரிஞ்சுவாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு கடவுளே எல்லா அனுகிரகத்தையும் கொடுத்தாலும் இந்த காதல் மட்டும் நகர மாட்டேங்குது. என்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது சார், என்கிட்ட பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் டைம் மட்டும் இல்லை, என்னால் அவரை பார்க்க முடியல. அவளும் நானும் பாட்டு வேணால் கேட்டுக்கலாம் சார், அவள் எங்கேயோ இருக்கா, நான் எங்கேயோ இருக்கேன். பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க பாருங்கள், ஒன்றா இருக்கிற பீரியடே இருக்காது. அது என்னமோ இந்த பிரபஞ்சத்துக்கு உங்கள் மேலே மட்டும் இவ்வளோ கோவம், நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே இந்த லவ்ஸு இது மட்டும் நடக்கவே நடக்காது. அதெல்லாம் ஒன்லி வாட்ஸ்அப் லவ், ஃபோன் லவ் தான். அதை தாண்டி ஒன்று இருக்குப்பா, அதுக்கிட்ட உங்களை கூட்டிகிட்டே போக மாட்டார் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரி தான். ஆமாம், பிரம்மச்சாரி தான். ஸோ அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்கும்? லைட்டாக ஒரு சேஞ்ச் வரப்போகுது. இவ்வளோ நாள் பிரம்மச்சாரியாக இருந்த நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. காரணம், குரு பகவான் 7ஆம் இடத்துல கூட சனியை பார்க்க போகிறார். அப்போது வள்ளி வர போகிறா, அப்போது உங்களால் பார்க்க போகிறீங்க. நீங்கள் 2 பேருமா சேர்ந்து ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. இந்த விஷயம்லாம் நடக்க போகுது இந்த 1.5 மாதத்தில். வாழ்க்கையினுடைய அதிகபட்ச சந்தோஷமே பணம், பொருள், புகழ் நினைக்கிறீங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு ரொம்ப பிரியமானவங்களோட நாம் செலவிடும் நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் வேல்யூபிள் இன் லைஃப். அது நிறைய பேர் அதை புரிஞ்சாமையே லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கான். பிரியமானவர்களோட நேரம் செலவு. எப்போ பார்த்தாலும் இந்த பாசு மூஞ்சை பார்த்தே எனக்கு பாதி பாசு மாதிரியே என் மூஞ்சி மாறிட்டு வருது சார். கன்னிராசிக்காரர்கள் இனிமேல் பிரியமானவர்களோடு இந்த மாதம் செலவு பண்ணுவீங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, வேலைக்கு ஆபத்து வந்ததில்ல, இனிமேல் அந்த வேலைக்கு ஆபத்து சரியாக போச்சு. கழுத்துக்கு வந்த கத்தி, நிறைய பேருக்கு ஜாபே போயிடுச்சு. சில பேர் பார்த்திங்கன்னா, நான் படித்து சொன்னேன், கோவப்படாதீங்க, கோவப்பட்டு போயிருக்கோம் வேலை. இப்போது உங்களுக்கு புது வேலை கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த ஜூலை மாதத்தில் புது வேலை கிடைக்கும். 11ஆம் இடத்திலே குரு பகவான் வந்தார். அடுத்து சுக்கிரன் 9 கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கார் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மாதிரி உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆமாம், நீங்கள் திரும்ப கம்பெனிக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். ஐயா அதை விடுங்க ஐயா, ஒரு வீணாக போன பேச்சு கேட்டு நீங்கள் யூனிஃபார்மை நீங்கள் சாக்கில் கூட தைச்சி கொடுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி அந்த பழைய சீன் மாதிரி தான் திரும்பவும் வேலைக்கு சேர்ந்துவீங்க. சில பேர் அதே கம்பெனியில் சேருவீங்க. 6 தடவை சில பேருக்கு புது கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஆஃபர் வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பழைய கம்பெனிக்கு போகாதீங்க, புது கம்பெனிலேருந்தே புதிய ஆஃபர் கிடைக்கும், சூப்பராக இருக்க போகிறீங்க. அதனால் டோன்ட் வேஸ்ட் யுவர் வேல்யூபிள் டைம், அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சில பேருக்கு இந்த கார் தொழில் பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுற, மலேசியா பாஷையில் சொல்கிறதா இருந்தால் காடி வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பிஸ்னஸாக இருக்கும். நிறைய பேர் கனடாவில் இருக்கிறவங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்கலாம் கன்னிராசிக்காரர்கள், நிறைய யூஎஸ் கால்ஸு, அவங்கெல்லாம் எனக்கு நன்றி சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடந்தது, நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வேலையை காப்பாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நன்றி. அமெரிக்க வாழ் மக்களுக்கும் கனடாக்காரருக்கும் நன்றி. உங்களை ரசிக்க வைப்பதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, அதே மாதிரி இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, தங்கம் வாங்க போகிறீங்க. சூப்பரான விஷயம். 3-8 கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். அசட் சேர்த்துவீங்க. முக்கியமான விஷயம், என் கணவர் உயிருக்கு போராடுறாரு, பெண்களுக்கு சொல்கிறேன், என் கணவர் உயிருக்கு போராடுறாரு, அவருக்கு பிழைக்க வழி இருக்கா, டாக்டர் இப்படி சொல்லிட்டான், கவலையே படாதீங்க. என்றைக்குமே உயிரை பற்றி டாக்டர் சொன்னால் பெருசாக ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, அது டாக்டருக்கே தெரியாது. கேட்டால் வாட்டி மெடிக்கல் மிராக்கிள்ட்டு போயிடுவார் அவர். உண்மையிலேயே பெரிய ஆள் யாருன்னா அதுக்கு பாருங்கள், இந்த சுவாமி இருக்கார் பாருங்கள், இவங்கெல்லாம் தான் பெரிய ஆள்.
இவங்க முடிவு பண்ணுறது தான் எல்லாம் வல்ல எம்பெருமான் முடிவு பண்ணாருன்னா தீர்காயுசுங்கிறது அவர் முடிவு பண்ணுறதான். அது மாதிரி உங்களுக்கு திடீர்னு அவதார் படத்தில் அந்த அவதார் கேரக்டர் தசாவதாரத்தில் வர மாதிரி ஒரு கன் ஷூட்லேருந்து அந்த கட்டி போயிடும். அந்த மாதிரி திடீர்னு உடம்பு ஏதோ வேறு ஏதோ மாத்திரையை திங்க போக இந்த பிரச்சனை சரியாக போச்சுங்கிற மாதிரி உங்களுக்கு சரியாயிடும். நல்லா இருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள். இனிமே தான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு மங்களமான விஷயங்கள் மட்டுமே நடக்கும். முக்கியமாக உங்கள் காதலனை நீங்கள் பார்ப்பீர்கள். கண்டிப்பா சார். அதே மாதிரி அவங்களுடைய பார்ட்னரோட சேர்ந்து புதியதாக தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபடும் போது அது சிறப்பாக அமைய வாய்ப்பு. மிக அற்புதமாக சிறப்பாக எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவானின் திருப்பார்வை உங்கள் மீது படுவதால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய தொழில் முயற்சிகள், ஏன்னா சனி தான் நியூ இனோவேஷன்ஸ் நியூ ஸ்டார்ட் அப் எல்லாம் அது குரு நேரடியாக பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல வெற்றியும் கிடைக்கும். என் ஆசீர்வாதமும் வணக்கங்களும். கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சூப்பராக. இந்த கிரக சேர்க்கையில் கன்னிராசிக்காரர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கும்? 100க்கு 97 மார்க். பிரமாதமாக இருக்கு. பொதுவாகவே நண்பர்களே, இந்த ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே வாழ்க்கையிலே நமக்கு நிறைய நன்மைகளை தருவது தான் எல்லாரும் பார்க்குறோம். அதில் முக்கியமான விஷயமாக கருதப்படுவது என்னென்னா, செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த 40 நாட்களில் ஆட்சி பெற்ற செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா நிறைய அரசு அனுகூலங்களை வாங்கி தருகிறார். காலபுருஷ தத்துவத்திலே முதல் ராசி வேற. இந்த பக்கம் என்னடான்னா சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருந்து கொண்டு தான் சனிங்கிறதையே மறந்துட்டு, நிறைய பேர் சிங்கத்தை வீட்டில் வளர்த்துவாங்கல்ல, மலைப்பாம்பெல்லாம் வீட்டில் வளர்த்துவாங்க வெளிநாடுகளில். அப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி இந்த சனி தான் சனினே மறந்துட்டு குரு வீட்டில் உட்காந்துட்டு சுபகிரகமாக நல்லது பண்ணிட்டு இருக்கார். அந்த மாதிரி ஒரு நல்ல யோகம். இந்த பக்கம் என்னடான்னா சூரியனும் புதனுமாக மிதுனத்தில் செவ்வாய் ஆட்சி சொன்னா, இப்போ புதன் ஆட்சி பெற்ற புதனோடு சேர்ந்த சூரியன், இதை புதாதித்ய யோகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இந்த பக்கம் என்னடான்னா அடுத்தது கடகத்தில் குரு உச்சம், 2 ஆட்சி ஒரு உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா கூட சுக்கிரனை சேர்த்து வச்சிருக்கார். காலபுருஷ தத்துவத்திலே 2 7 கூடியவர் அவர். அப்போது பொதுவாகவே சுக்கிர திசைன்னா நம்ம என்ன சொல்லலாம் இருந்தால், பொதுவாகவே சுக்கிர திசைன்னா என்ன சொல்லுவாங்க, பணம் கொட்ட போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுதும்பாங்க. அந்த மாதிரி இந்த சுக்கிரனுடைய பீரியடில் சுக்கிரன் இவரோட சேர்ந்து குருவோடு சேர்ந்து இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டவங்களுக்கெல்லாம், நான் ஒரு எஸ்ஐபி தான் சார் போடுறேன், பெருசாக ஒன்றும் பண்ணல, அது என்னமோ தெரியல திடீர்னு பெருசாகிடுச்சு, வளர்ந்துருச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் பெரிய மாற்றம் ஏற்படுவது, லம்சம் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, நான் ரொம்ப 6 மாத பிளானில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணேன், என் நேரம் அது 2 மாதத்துலேயே ஓகே ஆயிடுச்சு போன்ற விஷயம், டபுள் டமாக்கா அதெல்லாம் ஏற்படும். சுக்கிரன் குரு காம்பினேஷன். கல்யாணம் ஆகாதவங்க வீட்டில் டும் கல்யாணம் அப்படிங்கிற கல்யாண விஷயங்கள்லாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சேம் ஒரே இடத்த மகரத்தை காலபுருஷ தத்துவத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறாங்க. எப்பயுமே இப்படி இருந்தால் சுக்கிரன்னா புகழ், குருன்னா பணம். அப்போ குரு சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு தொழில் பண்ணுங்கிற எண்ணம் வரும். எத்தனை நாள் தான் சார் இப்படியே வேலை பார்த்துட்டே இருக்க போகிறேன், முன்ன மாதிரி உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். தனியாகவே நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிப்பீங்க, என் கம்பெனி, இது என் லோகோ, இது என்னுடைய ஒரு விஷயம் என்பதெல்லாம் உங்களுக்கு ஒரு கெத்து தான். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. யூ ஆர் இன் எ வெரி குட் டைம். என்ன இந்த எல்லா ராசிக்காரர்களுக்குமே, அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, இத்தனை கிரக சேர்க்கையெல்லாம் சேர்ந்து மங்களங்களை தரப்போக்குறது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவாட்ரண்ட்டில் சனி, இந்த குவாட்ரண்ட்டில் சூரியன் புதன், இவங்க 2 பேருமா சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, எதாக இருந்தாலும் பிராண்ட் பண்ண போகிறாங்க. ஆக சூப்பராக இருக்க போகிறீங்க, கலக்குங்க. அதிர்ஷ்டம் கொடுக்கும் கிரக சேர்க்கையினால அனைத்து ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை சந்திக்கணும் அப்படின்னா எப்படி சந்திக்கிறது சுவாமிஜி? என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களை உலக புகழ்பெற்ற நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஸ்ரீமடத்துக்கு வாங்க, என்னை பாருங்கள். சில பேர் ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கலாம். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் நீங்கள் லாகின் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். எளிதில் கிடைக்கும் ஒரே ஆள் நான் தான். அதனால் கீழே போயிட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. விரைவில் சந்திக்கலாம்.